நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்கள் எந்த நேரமும் எளிமையாக என்னை அணுகலாம், பேசலாம், கோரிக்கைகளை சொல்லலாம். பழனி நகரத்தில் எந்நாளும் எந்நேரமும் இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடும், கொடைக்கானலிலேயே மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, ஒரு அலுவலக ஏற்பாடு. கொடைக்கானல் மலையிலும் கீழ்ப்பகுதிகளிலும் வனவிலங்கு தாக்குதலிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவும் பழனி நகரம் ஒரு அமைதியான நகரமாக இருந்திட வேண்டும். மத நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்திட வேண்டும். சாலையோர கடை வியாபாரிகள் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. பழனியில் ஒரு சட்டக்கல்லூரி, கழிப்பறை வசதிகளை இன்னும் மேம்படுத்துவதற்கும், சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும், பூம்பாறையிலிருந்து கொடைக்கானலுக்கும் பழனிக்குமான ஒரு இணைப்பு சாலை, பெரியகுளத்துக்கும் கொடைக்கானலுக்கும் ஒரு இணைப்பு சாலை ஏற்கனவே நடந்திருக்கிறது. பணியை விரைவுபடுத்தி முடித்திட முயற்சிப்பேன். கொடைக்கானலில் ஒரு மார்க்கெட்டை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு என்பது செய்திடுவேன். கிளாவரையும் மூணாரையும் இணைக்கக்கூடிய அந்த சாலை ஏற்பாடு செய்வதற்கு நான் முயற்சித்திடுவேன். பச்சையாறு, பெரியாறு அந்த 2 அணை திட்டத்தையும் ஏற்கனவே ஆய்வில் இருக்கிறதை விரைவுபடுத்தி முடித்திடுவேன். கொடைக்கானலுக்கும் பழனிக்குமான ரோப்கார் திட்டம், இடும்பன் மலைக்கும் பழனிக்கும் ரோப்கார் திட்டம். பழனி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பழனி நகரத்திலும் கொடைக்கானல் பகுதிகளிலும் இருக்கிற பிரச்சனைகளை, அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்திடுவேன். பழனி நகரத்தில் இருக்கிற நெருக்கடியை தீர்ப்பதற்கு முயற்சிப்பேன். அதில் பழனி நகரம் ஒரு அமைதியான நகரமாக இருந்திட வேண்டும். மத நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்திட வேண்டும். அதற்கான சூழலை உருவாக்கிடுவேன். பழனி நகரில் கழிப்பறை வசதிகளை இன்னும் மேம்படுத்துவதற்கும், சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் நான் முயற்சித்திடுவேன். பழனிக்கு வருகிற பக்தர்களை நம்பி வியாபாரம் என்பது இருக்கிறது. ஆகவே சாலையோர கடை வியாபாரிகள், நடுத்தர வியாபாரிகள் இந்த 2 பகுதியுமே பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. அவர்களுக்காக ஒரு அடிப்படையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் முயற்சித்திடுவேன். அதே போல் பழனியில் ஒரு சட்டக்கல்லூரி வருவதும் இந்த பகுதி மாணவர்கள் படிப்பதற்கு பயன்படும். அதற்காகவும் நான் முயற்சிப்பேன். பழனி நகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த விசேஷ காலங்களில், பண்டிகை காலங்களில், முக்கியமான தினங்களில் அதை முறைப்படுத்துவதற்கான ஏற்பாடு என்ற அடிப்படையில் ஒரு நிரந்தர தீர்வு என்பது பழனிக்கு ஏற்படுத்துவதற்கு நான் முயற்சிப்பேன். கொடைக்கானல் நகரில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு வத்தலக்குண்டிலிருந்து பழனிக்கு வருகிற சாலை என்பது விரிவுபடுத்தப்பட்டு அதை ஒழுங்குபடுத்திட முயற்சிப்பேன். அதே போல கொடைக்கானலுக்கு வந்து போகிற சுற்றுலா பயணிகள் தங்கி இருந்து செல்வதற்காக ஒரு குறைந்த கட்டணத்தில் விடுதிகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பேன். ஏற்கனவே விடுதிகள் குறித்து சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதை அந்த விடுதியை வைத்திருப்பவர்களோடு கலந்து பேசி முறைப்படுத்துவதற்கான முயற்சி எடுத்திடுவேன். அதே போல கொடைக்கானலுக்கும் பழனிக்குமான ஒரு இணைப்பு சாலை ஒன்று தேவைப்படுகிறது. பூம்பாறையிலிருந்து அந்த சாலையை உருவாக்கிட முயற்சிப்பேன். அதே போல பெரியகுளத்துக்கும் கொடைக்கானலுக்கும் ஒரு இணைப்பு சாலை ஏற்கனவே நடந்திருக்கிறது. பணியை விரைவுபடுத்தி முடித்திட முயற்சிப்பேன். அதே போல அடுக்கத்திலிருந்து பெரியகுளத்துக்கு ஒரு பஸ்ஸு பயணம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த பயணத்தையும் ஏற்பாடு செய்திடுவேன். விவசாயத்தில் பூண்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு அதுக்கு விலை கிடைப்பதற்காக கொடைக்கானலில் ஒரு மார்க்கெட்டை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு என்பது செய்திடுவேன். கிளாவரையும் மூணாரையும் இணைக்கக்கூடிய அந்த சாலை அது வந்தாலும் அந்த விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு, விலை கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதையும் ஏற்பாடு செய்வதற்கு நான் முயற்சித்திடுவேன். பச்சையாறு, பெரியாறு அந்த 2 அணை திட்டத்தையும் ஏற்கனவே ஆய்வில் இருக்கிறதை விரைவுபடுத்தி முடித்திடுவேன். அதே போல் கொடைக்கானலுக்கும் பழனிக்குமான ரோப்கார் திட்டம் ஏற்கனவே ஆய்வில் இருக்கிறது. அதே போல் இடும்பன் மலைக்கும் பழனி மலைக்குமான அந்த ஒரு ஆய்வும் இருக்கிறது, ரோப்கார் திட்டம். இந்த 2 திட்டங்களையும் விரைந்து கொண்டு வருவதற்கான முயற்சிப்பேன். பொதுவாக இந்த தொகுதிக்குள் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள், சாலை வசதி, குடிநீர், சுகாதாரம், இதுக்கு முன்னுரிமை கொடுத்து முதலில் அதை கவனிப்பதற்கான ஏற்பாடு என்பது பண்ணிடுவேன். விவசாயத்தில் வருகிற கொய்யா, மா அதுக்கான ஒரு ஜூஸ் ஃபேக்டரி ஒன்று அரசாங்கம் இங்கே ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதை முயற்சி செய்து அந்த ஜூஸ் ஃபேக்டரியை கொண்டுட்டு வருவதற்கான முயற்சி என்பது எடுத்திடுவேன். பழனி சட்டமன்ற தொகுதியில் கொடைக்கானல் மலையிலும் கீழ்ப்பகுதிகளிலும் வனவிலங்கினுடைய தொல்லைகள் பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு இருக்கிறது. ஆகவே நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தவுடன்
விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவும் பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவும் அந்த வனவிலங்கு தாக்குதலிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவும் உடனடியாக வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி நடவடிக்கை எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழகத்தில் அமைவதற்கும் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கிற என் பாண்டி ஆகிய எனக்கு அரிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றியை தேடி தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.